மூன்றாவதாக அல்-மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஹுத்பா ஷேக் யூசுப் அபு சுனைன் ஹஃபிதர் ரமலானை தௌபா நல்லுபகாரத்தின் மூலம் வரவேற்போம், தௌபா செய்து நல்லுபகாரம் வழங்கி நன்மைகள் செய்து வரவேற்போம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக எப்பொழுதுமே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இப்படி அல்லாஹ் சொல்கிறான், ஹிஜ்ரத் செய்து வந்து மக்களை நேசிப்பார்கள், தங்களுடைய உள்ளங்களை எந்த தேவை குரோதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வழங்கப்பட்டதை கூட பொறாமை கிடையாது அவர்களுக்கு, அவர்கள் தங்களை விட பிறரை முற்படுத்துவார்கள், அவர்களுக்கு பசிப்பட்டில் இருந்தாலும். ஹஷர் 9வது வசனத்தை ஓதி முஸ்லிம்களை கண்ணியமான ஒரு மாதத்துக்காக நீங்கள் தயாராக வேண்டும். சென்ற வார ஹுத்பா. எனவே நாங்கள் எப்பொழுதுமே மன்னித்து வழிபட்டு ஒற்றுமையுடன் இந்த ரமலானை எதிர்பார்க்க வேண்டும். உங்களுக்கு நியமனம் செய்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதுமே யார் உங்களுக்கு நன்றி செலுத்துவர்களுக்கு நீங்கள் பொதுவாக நல்ல உதவிகள் செய்தவர்களுக்கு நன்றி மனப்பான்மை நன்றி மனப்பான்மை நீங்கள் வாரி வழங்குங்கள். எனவே பொதுவாக இந்த இடத்திலே நியாமத்துகள் இருப்பதும் அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கின நியாமத்துக்கு நன்றி செலுத்தாமல் உங்களிடம் எஞ்சி இருக்காது, நீங்கிவிடும். எனவே நன்றி செலுத்தும் காலமெல்லாம் நியாமத் எஞ்சியிருக்கும். மக்கள் நன்றி உபகாரம் செய்தால் நன்றி செலுத்துங்கள், அதை விட அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத்தை நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்தினால் நியாமத் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி முஸ்லீம்களை பொதுவாக எப்பொழுதுமே மறுமையை நாங்கள் இலக்காக கொள்ள வேண்டும். காரணம் சொல்லப்பட்ட பத்துமே மறுமையை இலக்காக கொள், மறுமையிலே நீ நல்ல இடத்தை தேடிக்கொள், துனியாவிலே பங்கை மறந்து விடாதே, நல்லுபகாரம் செய், பூமியில குழப்பம் செய்யாதே என்று சொல்லப்பட்டது போன்று நாங்கள் நல்லவை செய்ய வேண்டும், குழப்பவதில் நேசிப்பது கிடையாது. நியாமத்துகளை யார் குஃப்ராக நன்றி கட்டதாக மாற்றிக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பழித்து இழித்து தண்டனைக்குரியவர்களாக அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறான். எனவே பாவமான காரியங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நாங்கள் பாவங்கள் தீய சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பாதகமாக அமையும் என்று அஞ்ச வேண்டும். அவர்கள் தீய சூழ்ச்சி செய்யக்கூடிய அவர்களை எல்லாம் பூமியில் சொல்லுவாங்க மாட்டான் அஞ்சாமல் இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் நினையாத புறத்தால் வேதனை வரும் என்று பயப்படாமல் இருக்கிறார்களா, அல்லது அவர்களை தலைகளை புரட்டி அவர்களை பிடிப்போம் என்று பயப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, எங்களை ஏழாமலாக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஏதோ இந்த அஜி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் அவர்களை பிடிப்போம் என்று பயம் இல்லையா? நிச்சயமாக ரப்பு ரவுஃப் ரஹீம் என்று அல்லாஹ் தண்டனையை பற்றி சொல்லிவிட்டு ரவுஃப் ரஹீம் என்று இரக்கமுள்ளவன் கருணை உள்ளவன் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். எனவே முன்னோர்களை பாருங்கள், அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், மாளிகைகளை பல கோட்டைகளை கட்டி வாழ்ந்தார்கள், எங்கே அவர்கள் இல்லை. அவர்கள் ஏதாவது யாராவது எஞ்சி இருக்கார்களா? ஏதாவது அவர்களுடைய அடையாளங்கள் எஞ்சி இருக்கிறதா? இல்லை. எனவே நமக்கு பயனளிப்பது நம்முடைய தூய்மையான உள்ளம், நம்முடைய நல்லமல்கள் தான் என்று சொல்லி எப்பொழுதுமே தான் நல்லமல்கள் எதை உட்படுத்தி செய்ததோ அதை தவிர ஆத்மா பெற்றுக்கொள்ளும், தீய செயலை செய்தால் தீயதை பெற்றுக்கொள்ளும். எனவே அப்படி இருந்தால் தீய செயலை செய்த ஆத்மா சொல்லுமோ ஒரு தொலை தூரம், எனக்கு இந்த தீய பாவங்களுக்கு மத்தியிலே ஒரு தொலை தூரம் இருந்திருக்கலாமே. எனவே நோன்பை பாருங்கள், எந்த அளவுக்கு சொன்ன அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், எந்த விசேஷமான அமல் பழைய முன்னாள் குத்பாக்கள் சொல்லப்பட்டதுதான். நோன்பு ஆதமுடைய மகனுடைய அமல் எல்லாம் அவனுக்குரியது, நோன்பை தவிர நோன்பு எனக்கென்று பிரத்தியமானது, அதை நான் தகுந்த கூலி அதுக்கு கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம், பாவத்தை நடத்தி விடுப்பதற்குடைய கேடயம். உங்களை ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நாளிலே உங்களில் ஒருவர் பாவங்கள் செய்ய வேண்டாம், அனுமதிக்கப்படவில்லை செய்ய வேண்டாம், கூச்சலிட்டு தெரிய வேண்டாம், யாராவது ஏசினால் சண்டையிட வந்தால் நான் நோன்பாளி என்று ஒதுங்கி விடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு ஆத்மா யாருக்கு கவசம் இருக்கிறதோ நோன்பாளியுடைய வாயில் வரக்கூடிய துருவாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனம், அந்த அளவுக்கு நோன்பாளிக்கு பாக்கியம் கிடைக்கிறது. நோன்பாளி 2 சந்தோஷங்கள், இஃப்தார் செய்யும் பொழுதும் இறைவனை சந்திக்கும் பொழுதும் என்று சொல்லிவிட்டு முதல்ல ஹுத்பா கட்டத்தில் வீணான விடயங்கள் தவிர்த்து கொள்ளும், வீணான செயலை தவிர்த்து கொள்ளும். அப்படி தவிர்த்து கொள்ளாதவருக்கு அல்லாஹ் அவருடைய பசி தாகத்தை தவிர அல்லாஹ்வுக்கு எந்த தேவை கிடையாது. அவர் பசித்திருப்பதையும் தாகத்திருப்பதையும் தவிர அவர் சாப்பாடையும் குடிப்பையும் விட்டதால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்ற ஹதீஸை சொல்லி முதலாவது ஹுத்பாவை துஆ இஸ்திக்ஃபாரோடு முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களே பொதுவாக நாங்கள் ஒவ்வொருவரையும் கியாமத் நாளுடைய தலைவைகளை கொண்டு நாங்கள் கூவி அழைப்போம். யார் அணுவின் இடையளவு நன்மை செய்தாலும் அதை பெற்றுக்கொள்ள, அணுவின் இடையளவு பாவம் செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். சூரத்தில் விட்டு ஒற்றுமையை கடைபிடிங்கள். எப்பொழுது ஒற்றுமையை நீங்கள் பிணக்கு ஏற்படுத்தி வேண்டாம், பிரித்து விட வேண்டாம். எனவே அந்த ஒற்றுமையோடு வாழ நீங்கள் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒற்றுமையோடு எப்பொழுதுமே இரவு வணக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். இரவு வணக்கங்களில் முழுமூச்சாக ஈடுபடுங்கள். எந்த அளவுன்னு சொன்னால் பொதுவாக முஸ்லீம்களே இது குறுகிய கால ஒரு அமல் காலந்த ரமதான். எப்பொழுதுமே அதை நாங்கள் பயன்படுத்தாத பொழுது மிக சீக்கிரமாக நம்மை விட்டும் பிரிந்துவிடும், நம்மை விட்டும் விடை பெற்றுவிடும். இப்படியான கட்டங்களிலே நாங்கள் ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் கடக்க முன்னால் நன்மைகளை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நல்ல தெளிவான உண்மைகளை பேச பழகுங்கள், நேர்மையான பேச்சுக்களை பேச பழகுங்கள். இமாம் உலமாக்களோடு சொல்கிறார், நான் ஒரு பொய் சொல்வதை விட எனக்கு ஒரு சிறந்த ஆதாரமிக்க சிறந்த ஒரு தெளிவான கருத்தை பேசுவது எனக்கு விருப்பமானது. எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது. எப்பொழுதுமே
லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற துஆவோடு இருங்கள். அல்லாஹ் ஆமீன்னா ஃபி அவ்தான் பலஸ்தீன மக்களை சொல்ல, குறிப்பாக குழப்பமுள்ள ஏரியாக்கள், பிரச்சனை உள்ள ஏரியாக்களிலே எங்களுடைய தாயகங்களை எங்கள் நிம்மதியை பாதுகாப்படுத்து, எங்களுடைய அச்சங்களை போக்கு, எங்களுடைய குறைகளை மறை என்ற துஆவை ஓதிக்கொண்டே இருங்கள். முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவிலிருந்து சோதனைகள் சிரமங்களை தவிர வேற ஒன்றும் எஞ்சவில்லை, எல்லாமே சோதனை நிறைந்ததாக இருக்கிறது. எனவே ஃபித்னா சோதனை நிறைந்த காலத்தில் எப்படியான துஆக்களை ஓதும் பொழுது, நோன்போடு ஓதும் பொழுது அந்த துஆக்கள் கபூலாக நிம்மதி ஏற்படும் என்று இரண்டாம் ஹுத்பாவை முடிக்கிறார்கள். துஆ பிரார்த்தனையோடு ஸலவாத் சொல்லி மருத்துவ ஓதி, எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயனடைவோம். மூன்றுமே ரமலானை எப்படி வரவேற்பது, எந்த முறையில் முன்னோக்குவது, எந்த முறை பயன்படுத்துவது என்ற தலைப்பிலிருந்து. எனவே அடைந்திருக்கின்ற ரமலானை 2வது தினத்தில் இருக்கிறோம். 2வது நோன்பை நோட்டு 3வது நோன்பை நோக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த சென்ற வார ஹுத்பா, ஷாபான் இறுதி ஹுத்பா, ரமலானை நிலைமுறை பயன்படுத்திக் கொள்ள ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் எத்துக்கும் என்னாருக்கும் பொருத்தமான ரமலானாக அடையக்கூடிய ரமலான் ஆக்கியருள்வானாக. ரமலான் அல்லாஹ் நம்மிடம் என்ன அமல்கள் எதிர்பார்க்கிறானோ அப்படியான நல்ல அமல்களை பரிபூர்ணமாக செய்து, எதை எல்லாம் நம்மிடம் வெறுக்கிறானோ அதை பரிபூர்ணமாக தவிர்த்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்த பரக்கத்து பொருந்திய ரஹ்மத்து பொருந்திய ரமலான் ஆக்கியருள்வானாக என்ற துஆவுடன் நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடும் என்பது ரிஸ்வானுக்கும் நேரில் உங்களுக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ரமலான் கரீம், ரமலான் முபாரக். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.